வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பூஜ்லேருந்து கட்சுக்கு போகிற ரூட்டில் வித்தியாசமான விஷயங்களை பார்த்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கட்ச் பகுதியில் தண்ணீர் பஞ்சம் அதிகங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிற இந்த இடம் தான் ருத்ரமாதா டேம். அந்த சின்ன ரிவர் மாதிரி இருக்கும், அது மேலே பிரிட்ஜ் மாதிரி நாங்கள் ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் வைடாக இருக்குது இல்லையா ரோடு, இது போக போக கொஞ்சம் நேரம் ஆகிட்டே வருங்க. ரோடில் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல முச்செடி தான் தெரியும், நார்மல் மரங்கள் பார்க்குறது அரியுது. இந்த போகிற ரூட்டில் இதுவரையும் நான் ஒரு கவர்மெண்ட் பஸ் கூட பார்க்கலைங்க, ப்ரைவேட் பஸ் கூட நான் பார்க்கல. ஸோ இங்கே காரில் வர்றது தாங்க உங்களுக்கு சேஃப் அண்ட் சிறப்பு. நீங்கள் பக்கத்தில் தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் பர்பிள் கலரில் அந்த செடி, அந்த செடியோட பேர் ஹெரண்டான்னு சொல்கிறாங்க. அது பார்க்க கொஞ்சம் காமனுக்கோட ரெசம்பிளன்ஸ் இருந்தாலும் இந்த செடியிலேருந்து இங்கே இவங்க எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ இந்த செடியோட பேர் ஹெரண்டா. ரோடு பார்க்க நல்லா இருந்தாலும் இங்கே பாட் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃப் டிரைவிங்கில் வந்தீங்கன்னா கவனம் 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 அதிகமாக இருக்கணுங்க. இது விளையாட்டு கூட விஷயம் இல்லை. ஏன்னா நைட் டைம் இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எரும மாடுங்க வந்துடுது. ஸோ அது நம்ம ஹெட்லைட்டுக்கு தெரியாது, அது ரிஸ்க் ஆகிடும். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம பார்க்குறது இந்த மணல் சுழற் காற்று. இந்த சுழல் காற்று அப்படியே மணல் தெரியுது பாருங்கள். இந்த வேர்ல்ட் விண்டுன்றாங்க நம்ம அமெரிக்கா சைட்லலாம். அந்த டார்னேடோ ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே சுழண்டு ஏறும்ல, இது இங்கே நிறைய இதுவும் நம்ம பார்க்க முடியுது. குஜராத்தில் இந்த மாதிரி இந்த சுழரும் காற்றுக்கு வட்டோடியான்னு பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அரிய விஷயத்தை நாங்கள் இங்கே பார்த்தோம். வட்டோடியாவை பார்த்துட்டே நாம் இந்த ரூட்டை ரசித்து போயிட்டே இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற தாவரங்கள் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டே வரோம். ரெண்டு பக்கமும் பாலைவன காட்சி தாங்க அதிகமாக தெரியுது. அந்த பாலைவன காட்சியில் நமக்கு துணையாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான 3 ஃபேஸ் லைன் தாங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அந்த சைடு இன்னும் பவர் அதிகமான பைலன்ஸ் இருக்குது, பவர் லைன் இருக்குது. அது ஒன்று தாங்க நம்ம கூட துணையாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் லைன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஒரு 3 ஃபேஸ் லைனில் RYB சீக்வன்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா ஒரு இடத்துல இந்த RYB சீக்வன்ஸ் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வரும் அந்த ஒயரு. டிரான்ஸ்போசிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதை நான் வீடியோ எடுக்க முடியல, ஐ எம் சாரி ஃபார் தேட். பட் இந்த இடத்துல நான் அதை நேரில் பார்த்தேங்க. இது தாங்க இந்த பூஜிலிருந்து கட்சி போகும் பொழுது அரியதாக பார்க்கப்பட்ட நிறைய விஷயங்கள். இந்த சைட்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 வீலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். காரில் வர்றது உங்களுக்கு ரொம்ப சேஃபு. அதே மாதிரி ஒரு கேங்காக வாங்க, கொஞ்சம் 4-5 பீப்புள்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. ஏன்னா இந்த போகிற ரூட்டு ஓன்னு கிடக்குது, ஒரு மக்கள் யாரும் இல்லை. ஒரு எமர்ஜென்சி வண்டி பஞ்சர் ஆனாலே நம்ம இறங்கி மாத்திரக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கப்புறமா இந்த மழை வரும் பொழுது நமக்கு நம்ம டோலாவிரா நெருங்கிட்டோன்னு தெரியும். ஃபர்தராக இப்படி இந்த ரூட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது இங்கே இவங்க போஸ்ட் பார்த்துருக்கேன். இவங்களோட போஸ்ட்டில் வெயிட் குறைக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிமெண்ட் நடுவில் ஹாலோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் EB போஸ்ட்டு, இந்த EB மரம் இருக்கும் இல்லையா, அதில் சாலிடாக இருக்கும் இல்லையா, இங்கே ஹாலோவாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு EB போல் பார்த்தோங்க. நன்றி, வணக்கம்.